ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. மகாராஷ்டிரா ஸ்டேட் உடாலிங்கிற கிராமத்துல வினோத் மீனாங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி 10 வருடங்கள் ஆகுது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதே வினோத் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் வினோத் அவங்க அப்பா, வினோதோட மனைவியான மீனா இவங்க தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இந்த 10 வருடங்கள்ல 2 குழந்தை பிறந்திருக்கு. அதுல ஒரு குழந்தைக்கு 6 வயசும் இன்னொரு குழந்தைக்கு 7 வயசு. ரொம்ப நிம்மதியான குடும்பம். வினோதோட வேலையை பத்தி பார்த்தா அவர் ஒரு கேப் டிரைவர். சொந்தமா ஒரு கார் வச்சிருக்காரு. எங்கெங்கெல்லாம் சவாரி வருதோ எல்லா இடத்துக்குமே போவார். வினோத் அவங்க அப்பா பேரு பீமாராவும் அந்த காலத்துல இருந்து ஒரு டாக்ஸி டிரைவரா தான் இருந்தார். சோ அப்பாவோட வேலை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பையனும் அதே வேலையை ஆரம்பிச்சார். இவங்க ரெண்டு பேரும் சொந்தமா கார் வச்சிருக்காங்க. அந்த கார்ல நிறைய சவாரி வரும். வெளியூர் எல்லாத்துக்குமே போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி இவங்களோட குடும்பம் ரொம்ப நிம்மதியா நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கரெக்டா மார்ச் 24 2023 வினோத் பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவர் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, கடைசி 2 நாட்களா என்னோட அப்பாவான பீமாராவை காணோம். நானும் கால் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா அவரை கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கறத போலீஸ்ட சொல்றாரு. இது எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்டு பீமாராவ் என்ன வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவர் ஒரு கேப் டிரைவர் அப்படின்னு தெரிஞ்சோன்னே, உங்க அப்பா ஒருவேளை ஏதாச்சும் சவாரிக்கு போயிருப்பாரு, 2 நாள் 3 நாள் சவாரியா கூட இருக்கும், ஏதாச்சும் நார்த் இந்தியாவுக்கு கூட போயிருக்கலாம், அதனால கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணு, போற இடத்துல அவர் மொபைலை தொலைச்சிருக்கலாம், இல்ல மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், அவரே கால் பண்ணுவாரு, இன்னும் ஒரு நாள் விட்டு பார்ப்போம், எதுவும் கால் வரல அப்படின்னா நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்லி வினோத அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு ஷாக்கிங்கான கம்ப்ளைண்ட் வருது. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃப்ளைஓவர் புதுசா கட்டியிருக்காங்க. அது புதுசா கட்டின ஃப்ளைஓவர்ங்கிறதுனால கீழே எந்த ஆள் நடமாட்டமும் இருக்காது. ஃப்ளைஓவருக்கு கீழே ஒரு டெட் பாடி இருக்கிறதா அன்னைக்கு காலையில போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. மக்கள் நிறைய பேர் கூட்டிட்டு இருக்காங்க. ஃப்ளைஓவர்ல போறவங்க எல்லாமே அந்த டெட் பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல கொடூரமா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். உடனே போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே போறாங்க. ஒரு வயசானவரை கொலை பண்ணியிருக்காங்க. அவரோட கழுத்துல நெஞ்சில கத்தி வச்சு குத்திருக்காங்க. அந்த வயசானவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு ஒரு பெரிய கல் எடுத்து அவரோட முகத்துல நிறைய டைம் அடிச்சு முகத்தையே செதைச்சிட்டாங்க. போலீஸாலையும் சரி, சுத்தி இருக்கிறவங்களாலையும் சரி, இது ஒரு வயசான ஆளு, ஒரு 40ல இருந்து 50 வயசுக்குள்ளார இருக்கும்னு சொல்லி தெரியுது. ஆனா யாருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. இந்த டெட் பாடியை பார்க்கும் போதே போலீஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நேத்து நைட்டு தான் வினோத் அப்படிங்கிற டாக்ஸி டிரைவர் தன்னோட அப்பாவான பீமாராவை காணோம், அவரும் ஒரு டாக்ஸி டிரைவர் தான், 40ல இருந்து 50 வயசுக்குள்ளார தான் இருக்கிற மாதிரி சொன்னோம். ஒருவேளை வினோதை கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லாமேன்னு உடனே வினோதுக்கு கால் பண்றாங்க. வினோதும் இது சத்தியமா என்னோட அப்பாவா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் போறான். ஆனா அங்க போனா அவனாலேயே தாங்க முடியல. அந்த லெவலுக்கு கத்தி கதறி அழுகுறான். எங்க அப்பா யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாரு, அவரு ரொம்ப நல்லவர், அவரை போய் யார் இப்படி கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவனால தாங்கவே முடியல. போலீஸ் வினோத் கிட்ட இது உங்க அப்பா தான் சொல்லி எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கும் போதுதான், அவரை பார்த்தாவே எனக்கு தெரியுங்க, இத்தனை வருஷமா நான் அவரை பார்த்திருக்கேன்ல, அது மட்டும் இல்லாம அவர் கையில ஒரு சாமி கயிறு கட்டியிருப்பார், அதே தான் இந்த டெட் பாடியில இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த டெட் பாடியில இருக்க சட்டை பேண்ட் எல்லாமே எங்க அப்பாவோட தான் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இது மூலமா போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறது பீமாராவ். அடுத்ததா இறுதிச் சடங்குகள் எல்லாமே பண்றாங்க. அதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கிளியரா தெரிய வருது, யாரோ கத்தியை வச்சு கழுத்துலயும் நெஞ்சிலையும் குத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கல் எடுத்து முகத்தையே செதைச்சிருக்காங்கன்னு. அடுத்ததா போலீஸோட என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா முதல் விஷயமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் போலீஸ் போய் விசாரிப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி திருடன் ஆகட்டும், முக்கால்வாசி கொலைகாரன் வீட்டுக்குள்ளாரையே தான் ஒளிஞ்சிருக்கான். அவங்களுக்குள்ளார என்ன பகன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே கடைசியா தான் தெரிய வரும். அதனால ஃபர்ஸ்ட் வினோத் கிட்ட எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க. எப்ப உங்க அப்பா மிஸ் ஆனாரு, உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்கும் போது, வினோதும் நான் ஒரு சவாரிக்கு போயிருந்தேன், சவாரிக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன், என்னோட மனைவி திடீர்னு அப்பா வந்து 2 நாள் பக்கம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் நான் கால் பண்ணா அவர் எடுக்கவே இல்லை, போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. அடுத்ததா வினோதன மனைவி கிட்ட விசாரிக்கிறாங்க. மீனா எல்லா விஷயங்களும் போலீஸ்ட சொல்லும் போது எல்லாமே தெளிவா தான் இருக்கு. இவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நம்புற மாதிரி தான் இருக்கு. என்னோட மாமனார் கார் எடுத்துக்கிட்டு போனாரு, 2 நாள் கழிச்சு திருப்பி வரவே இல்லை, அதனாலதான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க ஒருவேளை இந்த குற்றத்துல ஈடுபட்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம். அதனால வினோதாகட்டும் மீனாவாகட்டும் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்களோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா போன் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணும் போது வினோத் ஒரு பக்கம் ரொம்ப கிளீனா இருக்காரு. அவர் எங்க போனாரு, மொபைல் லொகேஷன், கடைசியா யார்கிட்ட பேசுறாருங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிச்சு. ஆனா மீனாவோட போன் லொகேஷன், மீனாவோட போன் கால்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது தான் கடைசி 2-3 மாதங்கள் பக்கம் யாரோ ஒருத்தர் கூட நைட் ஆகட்டும் மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க. அவரோட பேரு முகமது ஷா அலி.
அந்த அலியோட போன் நம்பர், போன் லொகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எப்பெல்லாம் வினோதும் பீமாராவும் வீட்டை விட்டு வேற எங்கேயோ போறாங்களோ அப்பெல்லாம் அலியோட மொபைல் லொகேஷன் இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்கு. இது மூலியமா மீனாவுக்கும் அலிக்கும் ஏதோ ஒரு தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னா மொதல் விஷயமா மீனாவாகட்டும் பக்கத்து கிராமத்துல இருக்கிற அலி ஆகட்டும் ரெண்டு பேத்தையுமே போலீஸ்ல கஸ்டடியில எடுக்கிறாங்க. அந்த அலியை பத்தி விசாரிக்கும் போது அவரோட கிராமத்துல அவர் குடும்பத்தோட தான் தங்கிட்டு இருக்காரு. அவருக்கும் மனைவி குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன தொடர்பு, நீங்க தான் உங்களோட மாமனாரை கொலை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது இவங்க எல்லா உண்மையுமே சொல்ல வந்தாங்க. இவங்க சொல்ற உண்மையை போலீஸ் கேட்கும் போது சீ, இந்த மாதிரி நடக்குமா இந்த உலகத்துல, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நம்ம விசாரிக்க வேண்டியது வருமானு சொல்லிட்டு போலீஸ்க்கே இது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அந்த லெவலுக்கு இதை கேட்கறதுக்கே அருவருப்பா தான் இருந்துச்சு. மீனாவை பத்தி சொல்லணும்னா கரெக்டா ஜனவரி 2021 மீனாவோட தங்கச்சியை இந்த உடாலி கிராமத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு கிராமத்துல கட்டி தந்தாங்க. தங்கச்சியை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நிறைய டைம் மீனா அந்த கிராமத்துக்கு போவாங்க. தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த முகமது ஷா அலி. எப்ப எல்லாம் தங்கச்சி வீட்டுக்கு போறாங்களோ அப்ப எல்லாம் இந்த அலி அடிக்கடி மீனாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். மீனா பார்க்க அழகா இருக்காங்க, அதனால அவனுக்கு மீனா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அடிக்கடி மீனாவை பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். மீனாவுக்கு நல்லாவே தெரியுது இவனுக்கு நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க குடும்பத்தை பத்தி எதுவுமே யோசிக்கல. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு தப்பான தொடர்பு ஆரம்பிச்சிருக்கு. இவனை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, இவன் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி அந்த கிராமத்துக்கு நான் தங்கச்சியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மீனா போக ஆரம்பிச்சாங்க. மீனா எப்ப எல்லாம் வராங்களோ பிளான் பண்ணி தன்னோட வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே அவன் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவான். தன்னோட வைஃபை நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுவான்னு சொல்லிட்டு அலியும் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவான். இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. இது மீனாவோட தங்கச்சிக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. நாட்கள் போக போக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க உறவு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு நாள் தான் மீனாவே பாக்குறதுக்காக கிராமத்துக்கு வருவா, இனிமேட்டு நம்மளும் மீனாவை பாக்குறதுக்காக உடாலி கிராமத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த முகமது ஷா அலி இவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தான். இவன் எப்பெல்லாம் வரணும் அப்படிங்கறத மீனா தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. வினோத் ஆகட்டும் பீமாராக் ஆகட்டும் ரெண்டு பேருமே டாக்ஸி டிரைவர் அப்படிங்கறதுனால 2 நாள் சவாரி 3 நாள் சவாரின்னு சொல்லிட்டு வீட்டுல மீனாவை மட்டும் தனியா விட்டுட்டு ரெண்டு பேருமே போயிருவாங்க. அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மீனா அந்த முகமது ஷா அலிக்கு கால் பண்ணுவாங்க. உடனே அலி வீட்டுக்கு வருவான். நைட்டு குழந்தைங்க எல்லாமே தூங்கினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அடிக்கடி 2 நாள் 3 நாள் பக்கம் வீட்டுல அவன் தங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி இவங்களோட உறவு போய்கிட்டே இருக்கும் போது என்னைக்குமே ஒரு தப்பான விஷயம் யாரோ ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வசமா மாட்டுவாங்க. அப்படிதான் பீமாராவ் கிட்ட மீனா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் பீமாராவ் 3 நாள் நான் சவாரி போறேன்னு சொல்லிட்டு போனவரு ஒரே நாள்ல திருப்பி வந்துட்டாரு. அவரோட சவாரி அங்க இடத்துல கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு நாள் பீமாராவ் நைட்டு 10 மணிக்கு வந்து வீட்டை ரொம்ப நேரமா கதவை தட்டுறாரு. ஆனா யாரும் கதவை திறக்கவே இல்லை. வீட்டுக்குள்ளார மீனாவும் அலியும் பயந்துகிட்டு இருக்காங்க. மாமனார் எப்படி வந்தாரு, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா எப்படி சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மீனா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோன்னே ஃபர்ஸ்டா அந்த இடத்துல அலி தான் பாக்குறாரு. பீமாராவ் யாருமா இவரு இந்த நேரத்துல இங்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர், ஏதோ வேலையா நம்மளோட கிராமத்துக்கு வந்திருக்காரு. வரும்போது அவரோட பைக் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான். நைட் டைம் எந்த மெக்கானிக்கும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காரு. நானும் சரி ஆபத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் இங்கே தங்கி சொல்லிட்டேன் அப்படிங்கறத பீமாராவ் கிட்ட சொல்றாங்க. பீமாராவ் இதை கேட்டுட்டு ஓகே எல்லாமே நம்புற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு படுக்கு ரூம்ல போய் தூங்கிட்டாரு. ஆனா பீமாராவ் ரூம்குள்ளார போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். நானும் என்னோட பையனும் அடிக்கடி சவாரின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறோம். இவ தனியா தான் வீட்டுல இருக்கா. ஒருவேளை இவ தனியா இருக்கும் போது இவனை மாதிரி யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து இவ பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளோ, இவ தப்பு பண்றாளோன்னு சொல்லிட்டு பீமாராவுக்கு திருப்பி திருப்பி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தன்னோட மருமகளை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வினோதுக்கு எப்போ ஒரு பெரிய சவாரி இருக்குன்னு சொல்றானோ அதே மாதிரி இவரும் எனக்கு ஒரு பெரிய சவாரி இருக்கு, நானும் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாத்துக்கிட்டுமே ஆக்டிங் கொடுத்துட்டு வினோது கூடவே அவரு வெளியே கிளம்பி போறாரு. ஆனா பக்கத்து ஏரியாவுக்கு போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நைட்டு ஒரு 10 மணி பக்கம் நம்ம திருப்பி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வராரு. கதவை ரொம்ப நேரமா தட்டுறாரு. மீனா திறக்கவே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு பார்த்தவன் தான் இந்த இடத்துக்கு திருப்பி வந்திருப்பான்னு. ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல அவனோட பைக் இருக்கிறத அவர் ஆல்ரெடி கவனிச்சுட்டாரு. ரொம்ப நேரமா தட்டினதுக்கு அப்புறம் மீனாவும் கதவை திறந்தாங்க. கதவை திறந்துட்டு என்னம்மா திருப்பி இன்னைக்கு இருக்காரு, இன்னைக்கு என்ன அச்சீவ் இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் இல்லப்பா எனக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, ஒரு 1
1,00,000 பக்கம் நான் கேட்டிருந்தேன், அந்த 1,00,000 அவசரமா கொடுக்கறதுக்கு தான் இங்க இடத்துக்கு வந்தாரு அப்படிங்கறத சொல்றாங்க. பீமாராவை பார்த்தோன்னா அலியும் காசு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டான். இதை எல்லாத்தையுமே கேட்டு பார்த்து நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் பீமாராவ் வந்து சரி ஓகேமா காசுலாம் வாங்கிட்டல்ல, சரி நீ போய் படு, எனக்கு சவாரி கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது ஒரு பக்கம் மீனாவுக்கு பெரிய சந்தேகம், என்னோட மாமனாருக்கு என் மேல ஏதோ டவுட் வந்துருச்சோ, 2வது டைம் சவாரி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வராரு, ஒருவேளை என்னை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரோன்னு சொல்லிட்டு அலிக்கு கால் பண்ணி இனிமேட்டு நம்ம கண்டிப்பா நம்மளோட வீட்டுல எந்த விஷயங்களும் வைக்க வேண்டாம், நம்ம ஏதாச்சும் லாட்ஜ் பாத்துக்கலாம், இல்ல நானே எப்பயும் போல உன்னோட கிராமத்துக்கு வரேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த 1 மாசம் 2 மாசம் பக்கம் அடிக்கடி என்னோட தங்கச்சியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மீனா அந்த கிராமத்துக்கு போறாங்க. அலி கூட சந்தோஷமா இருக்காங்க. அடிக்கடி இவங்க 2 பேரும் நடுவுல ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல லாட்ஜ் மாதிரி பார்த்தும் சந்தோஷமா இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பீமாராவ் ரகசியமா கவனிச்சிட்டு இருக்காரு. மீனா எங்க போறா, யாரை மீட் பண்றா, என்ன பண்றான்னு சொல்லிட்டு டெய்லி அதுவே ஒரு வேலையா பாக்குறாரு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மீனாவுக்கும் அவனுக்கும் ஒரு தப்பான தொடர்பு இருக்கு. டெய்லியும் நம்ம வெளியூர் போகும்போது நம்ம இல்லாத போது அவன் வீட்டுக்கு போறா இல்ல லாட்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதை ஒரு நாள் மீனா கிட்ட நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அடுத்ததா நம்மளோட பையனான வினோத் எப்ப வெளியூர் போவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு வினோதும் எனக்கு 2 நாள் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருக்கான். அப்ப பார்த்துதான் தன்னோட மருமகளான மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் அந்த முகமது ஷா அலி அப்படிங்கிறவனுக்கு தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். 2 நாட்கள் பக்கம் இதே வீட்டுல நீ என்னை ஏமாத்தினதா நினைச்சிட்டு இருந்த, ஆனா நான் உன்னை எல்லாத்தையுமே கவனிச்சுட்டேன். உன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கிறது எனக்கு தெரியும், தனியா ஒரு லாட்ஜுக்கு போய் என்ன பண்றது எனக்கு தெரியும். இந்த எல்லா விஷயத்தையும் உன்னோட கணவர் என்னோட பையன்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கறத கேட்கிறாரு. உடனே மீனாவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுது, என்னை இவர் பயம்படுத்துறாரு, என்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பயம்படுத்துறாரு. உண்மையாலுமே அவர் சொல்லணும் அப்படின்னா என் மேல எப்ப சந்தேகம் வந்திருக்கோ அப்பவே வினோத் கிட்ட சொல்லி இருப்பாரு. அப்படின்னா இவருக்கு என்னதான் வேணும், உங்களுக்கு என்ன மாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போதான் பீமாராவோட கேவலமான புத்தியே வெளியே வருது. நீ தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு, கணவரை விட்டுட்டு நீ வேறவன் கூட தொடர்பு வைக்கிற, அவன் கூட தொடர்பு வைக்கிறதுக்கு என் கூடவும் சேர்த்து நீ தொடர்பு வச்சுக்கோ, எனக்கும் தேவையான சந்தோஷத்தை எல்லாம் கொடு, எனக்கும் ஆசை இருக்காதா என்ன, நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க, எவ்வளவு நாள் தான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நானும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா தன்னோட மருமகள்கிட்ட அவன் பேச ஆரம்பிச்சான். மீனாக்கு இதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஷாக். தன்னோட மாமனாரே நம்மளை தப்பா பாக்குறான், நம்ம கிட்ட தப்பு பண்ணணும்னு நினைக்கிறான், இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருந்தாங்க. ஆனா நீ ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை நான் கெடுத்துருவேன், வினோத் கிட்ட இதை நான் சொல்லிடுவேன், அது மட்டும் இல்லாம அந்த முகமது ஷாவோட வீட்டுக்கும் போய் நான் சண்டை போடுவேன், இதனால உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்கிற பிளாக்மெயில பண்ண ஆரம்பிச்சான். இந்த பிளாக்மெயில மீனாவால தாங்க முடியல, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்காக இப்ப எவன்லாம் என்னை பிளாக்மெயில் பண்றானேன்னு சொல்லிட்டு கடைசியா தன்னோட மாமனார் என்னெல்லாம் கேட்கிறானோ அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மாமனாரான பீமாராவ் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வினோத் எப்ப எல்லாம் வெளியூர் போறானோ அப்ப எல்லாம் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மீனாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அவனோட சுகத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ மீனாவும் எல்லா விஷயங்களும் தாங்கிக்கிட்டு செஞ்சாங்க. மீனாவோட மனசு ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கான தண்டனை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் என் கணவனை ஏமாத்திட்டு வேற ஒருத்த மேல ஆசைப்பட்டு போனது உண்மைதான், ஆனா அவன் மேலதான் நான் ஆசைப்பட்டேன், அவன் கூட போறேன் அப்படிங்கறதுனால எல்லாரும் கூப்பிட்டா நான் போயிருவேன் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. இந்த பீமாராவ் ஒவ்வொரு டைமும் நம்ம கிட்ட நீ தான் தப்பு பண்ணிட்டு இல்ல, உன்னோட கணவனை ஏமாத்திட்டு இல்ல, வேற ஒருத்தன் கூட தானே போற, நீ என்கிட்ட வந்தா என்ன, எனக்கு சுகம் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிளாக்மெயில் பண்றத மீனாவால தாங்க முடியல. இந்த மாதிரி 4-5 மாசம் பக்கம் அவரோட டார்ச்சரை மீனா அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாம முகமது ஷா அலிகிட்டே போய் இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. இது முகமது ஷாவுக்கு கேட்டோன்னே ஒரு பெரிய கோபம், என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெட போகுது, என்னால ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா, சொந்த மாமனாரே இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறானேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. முகமது ஷா உன்னோட மாமனாரை பேசாம நான் கொன்றுட்டான்னு கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நீ உடனே எவ்வளவு சீக்கிரம் கொல்லுமோ கொன்று, அவன் எப்ப இந்த உலகத்தை விட்டு போறானோ அப்பதான் எனக்கு நிம்மதி, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி 2 பேருமே பிளான் பண்றாங்க. அதே மாதிரிதான் முகமது ஷா ஒரு நாள் வினோத் வெளியூர் போற டைமா பார்த்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பீமாராவ் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க 2 பேத்துக்குள்ளார என்ன உறவு, இது எல்லாமே தெரியும், உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும்னு சொல்லிட்டு பீமாராவை பக்கத்துல இருக்கிற பாருக்கு கூப்பிடுறான். பாருக்கு கூப்பிட்டாலும் சரி தண்ணி அடிக்க கூப்பிடுறான் போலன்னு சொல்லிட்டு பீமாராவும் நான் வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்ல ரொம்ப நேரமா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் தனியா ஒரு பாட்டில வேற வாங்கி வச்சிருக்காங்க. அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு போய் புதுசா ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே நம்ம உட்காந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு முகமது ஷா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பீமாராவை அந்த பிரிட்ஜுக்கு கீழே கூட்டிட்டு போய் நல்லா தண்ணி அடிக்க வைக்கிறான்.
பீமாராவ் நல்லா குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் மீனாவோட பேச்ச அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான். அது மூலியமா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெரிய சண்டையே வருது. ஒரு பக்கம் பீமாராவ் என்ன சொல்றான், நீங்க செய்யறதே ஒரு கேவலமான விஷயம் தான், அதுக்குள்ளார நானும் நுழையணும்னு ஆசைப்படுறேன், இதுல போய் என்னடா தப்புன்னு சொல்லிட்டு திருப்பி முகமது ஷா கிட்ட அதுவே சொல்லிட்டு இருக்கான். இது ஷாக்கு ஒரு பெரிய கோபம். பீமாராவை கொல்லணும்னு தெரிஞ்சுதான் அவன் கூட்டிக்கிட்டே வந்தான். இவ்வளவுலாம் இவங்க கிட்ட பேசிருக்கவே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற கத்தி எடுத்து குடி போதையில இருந்த பீமாராவை கழுத்துலையும் நெஞ்சிலையும் கொடூரமா குத்தி கொலை பண்ணான். பீமாராவ் இறந்ததுக்கு அப்புறம் எந்த போலீஸாலையும் இது யாருன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியக்கூடாதுன்னு ஒரு பெரிய கல் எடுத்து பீமாராவோட முகத்துல ஏகப்பட்ட டைம் போட்டு முகத்தையே செதைச்சிட்டான். இந்த கொலையை செஞ்சதுக்கு அப்புறம் முகமது ஷாவும் அவனோட வில்லேஜுக்கு போயிட்டான். அதே மாதிரி இந்த இடத்துல மீனாவும் எந்த விஷயங்களும் நடக்காத மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் போலீஸ் போய் தேடுவாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் இவர் டோட்டலா காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸும் அவங்கவுங்க வேலையை பார்த்துருவாங்க. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை ஜாலியா இருக்கலாம். வினோதும் எப்பயும் போல டாக்ஸி எடுத்துட்டு வெளியூர் போனாரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம் அப்படிங்கறத நினைச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்களோட குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் ஒரே டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா போலீஸ் இந்த லெவலுக்கு தீவிரமா தேடுவாங்க. வினோதாலியா அவங்க அப்பா தான் இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க, போன் ட்ராக் பண்ணுவாங்க, இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இந்த வாக்குமூலத்தை கொடுக்கறத போலீஸ் கேட்கறதையும் தாண்டி அங்க இருந்த வினோத் கேட்கும் போது அவரோட மனசு எந்த லெவலுக்கு வலிச்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. என்னோட மனைவியான மீனா அவ மேல எந்த லெவலுக்கு அன்பு வச்சிருந்தேன், எந்த லெவலுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னை இந்த மாதிரி ஏமாத்திட்டாலே, இவளுக்காக தானே நான் ஒவ்வொரு இடங்களுக்கா போய் சம்பாதிக்கிறேன், என்னோட குழந்தைங்களுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன், ஆனா இவ வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்ணுவா, என்னை ஏமாத்துவான்னு சொல்லிட்டு ஒரு கணவனா அவர் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டார். ஆனா அதையும் தாண்டி மனைவி அப்படிங்கிறவ கடைசி கொஞ்சம் வருஷமா தான் வந்திருக்கா. ஆனா பிறந்ததுல இருந்து என்னோட அப்பாவை நான் பார்த்துட்டு வரேன், அவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, அவரோட ஒரு காமத்தை மருமகள்கிட்ட போய் காமிச்சிருக்காரு, ஒரு மகன் கூட பார்க்காம எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வினோதுக்கு மனசு ஃபுல்லா இதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நான் உயிரோட தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா தோணும். இந்த சம்பவம் மூலியமா ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல மீனா என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல மீனா ஒரு தப்பான தொடர்பை வச்சாங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு தப்பான தொடர்பு ஆரம்பிக்குதோ அது எல்லாம் கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல செத்தது ஒன்னும் நல்லவெல்லாம் இல்ல, தன்னோட மருமகள்கிட்டயே அவனோட காமத்தை காட்டின ஒரு மிருகம் தான் செத்துருக்கான். ஆனா இந்த இடத்துல மீனாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்துல மீனா மாதிரி பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல மீனா செஞ்ச தப்பை பத்தி நம்ம பேசுறதையும் தாண்டி மீனாவோட பொசிஷன் என்னங்கறத யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன், அடுத்தது ஒரு பெண் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பெண்கள் அவங்களோட ஆசைக்கு இடம் கொடுத்து, அது காதலர்களாகட்டும் இல்ல கல்யாணம் ஆனவங்களாகட்டும், அப்பா அம்மாவோ தன்னோட கணவருக்கோ தெரியாம வேற ஒருத்தன் கூட உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சீக்கிரட்டான வாழ்க்கையை வாழ்றாங்க. அந்த ரகசியமான வாழ்க்கையை வாழும் போது அதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கும் போது வேற யாராச்சும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மிருகத்துக்கே அந்த பெண்கள் இரையாயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிற மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அவன் என்ன யோசிக்கிறான், இந்த பொண்ணு மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பொண்ணு மூலியமா நம்ம என்ன அனுபவிக்கலாம்னு சொல்லிதான் அந்த மிருகங்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. இது சாதாரண கல்யாணம் ஆகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் தாண்டி ஸ்கூல் காலேஜ் லெவலுக்கே போகுது. பொதுவா ஒரு ஸ்கூல் இல்ல காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணுமே சொல்லிட்டு அவங்க அதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு டீச்சரோ இல்ல வேற யாராச்சுமோ ஒரு ப்ரொஃபஸரோ வந்து அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா மூணு வகையில இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப கண்டிச்சு ஸ்கூலை விட்டு தூக்கிடுவேன், அப்பா அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாங்க. இன்னொருத்தவங்க இதெல்லாம் நார்மலா இந்த வயசுல வர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. ஆனா மூணாவதா சில மிருகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா, ஸ்கூலை விட்டு தூக்கிட்டா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளாக்மெயில் பண்ணி கடைசியா அந்த பொண்ணையே ஒரு இரையாக்கிடுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியாது, அப்பா அம்மா கிட்டே சொல்ல முடியாது, காலேஜ் விட்டு எடுத்துட்டாங்கன்னா என்னோட கரியருமே போயிருமேன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த மிருகத்துக்கு அவங்க இரையாவாங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி சின்ன வயசுல செக்ஷுவல் அபியூஸ் இவங்க செஞ்ச ஒரு தப்புனால, இவங்க வாழ்ற ஒரு சீக்ரெட்டான லைஃப்னால கடைசியா அவங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஒரு விக்டிம் ஆகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சம்பவங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமா வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி உங்களால வைக்க முடியும். ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான லைஃப் ஸ்டைலை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. லவ்வர்ஸா இருந்தாலும் சரி, வேற ஒரு நீங்க தொடர்பை வைக்கிறீங்கனாலும் சரி, அது எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யார் யார் மூலியமாலாம் பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல மீனா கொஞ்சமாவது நினைச்சிருப்பாங்களா, தன்னோட சொந்த மாமனாராலேயே நம்ம பாதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி எக்காரணத்துக்கு நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிதான் நம்ம ஒரு சீக்ரெட்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம நிறைய பேத்துக்கு விக்டிம்ஸ் ஆகிறோம்.
அது இல்ல நான் அந்த லைஃப்குள்ளார போயிட்டேன், என்னை ஒருத்த கண்டுபிடிச்சிட்டான், அவன் என்னை பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னா தைரியமா ஸ்ட்ராங்கா நின்று அதை ஃபேஸ் பண்ணுங்க. வேற எவோ ஒரு மிருகத்துக்கு இரையாகி நம்மளோட லைஃபே தொலைக்கிறதுக்கு, நம்மளோட மனசு எல்லாத்தையும் கல்லாக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம வெளிப்படையா போய் இப்ப என்னடா உனக்கு, நான் இப்படிதான் இருப்பேன், அப்பா அம்மாட்ட சொல்லுவியா, நான் பாத்துக்கிறேன்டா, என்னோட கணவன்கிட்ட சொல்லுவியா, நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமா இருந்து பாருங்க. அந்த மாதிரி மிருகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.